ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராப்ளம் எடுத்து சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கான ப்ராப்ளம் ருப்பியோட ரேட் வந்து ரொம்ப டவுன்ஃபால் ஆகிட்டே இருக்கு அண்ட் டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதனால இந்தியாவில் வந்து வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான் என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஹாய் ஹலோ, திஸ் இஸ் விஜய். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ருப்பியோட மதிப்பு வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கு. அதாவது ₹1 ஈக்குவல் டு $1 அப்படின்ற இருந்த காலத்திலேருந்து இப்போ ₹1 சொல்றதை விட $1 ஈக்குவல் டு ₹91 அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கு. இந்த ரீசன் எதனால வந்துச்சு அண்ட் எதனால மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க அண்ட் இந்த ரீசன் எதனால சேஞ்ச் ஆகும் அப்படின்றத கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எப்படி இந்த விஷயத்த மெஷர் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு 1961 1970s அந்த காலகட்டம் வரைக்கும் வந்து கோல்டை வச்சுதான் மெஷர்மெண்ட் பண்ணாங்க. அதாவது இந்த அளவுக்கு வந்து நீங்க கோல்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க டாலர் ரேட் வந்து இந்த ரேட் வச்சுக்கலாம், இது உங்க கரன்சி ரேட் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ₹1க்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோல்டு ரேட்டு உங்க மாதிரி வச்சிருந்தாங்க ஃபிக்ஸ்டடா. அதுக்கப்புறமா நிறைய பீப்புள் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து கோல்டை வந்து ரிசர்வ் வச்சிருக்க முடியல. ஏன் அப்படின்னா நிறைய வார்ஸ் ஆகட்டும், நிறைய பீப்புள் வந்து அந்த நிறைய ரிசர்வா வைக்கிறதுக்கு நிறைய கோல்டும் இல்லை. அப்படி வைக்கணும் அப்படின்னாலும் ரொம்பவே கஷ்டம். அந்த மாதிரி பிசிக்கலா வந்து நிறைய இடங்களும் நிறைய விஷயம் தேவைப்படுது. அதுக்காக தான் ஃபெய்ட் கரன்சி அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அதாவது நீங்க வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல இருக்க விஷயத்த வச்சு பண்ணலாம். அதாவது இப்போ வந்து ₹1 ஒரு தக்காளி இருக்கு அப்படின்னா ₹10 விற்கப்படிய ஆனியன் இருக்கு அப்படின்னா எப்படி அதை ரிலேட் பண்றாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அதிகமான டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா என் டிமாண்டுக்கு ஈக்குவல் டு அமௌண்ட் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்றாங்க. அதாவது சிம்பிளா நான் சொல்ல போனா அப்படின்னா மார்க்கெட் நீங்க போறீங்க, தக்காளி வியாபாரம் பண்றீங்க, அப்படி தக்காளியை கொண்டு போய் விற்கிறீங்க. மார்க்கெட்ல யாருமே தக்காளி விற்கல, தக்காளிக்கு ரொம்ப டிமாண்ட். ஆனா உங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா ₹3 தான் இருக்கு. மற்ற இடத்துலயும் பாத்தீங்கன்னா ₹3 தான். அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா ₹10 வித்தாலும் வாங்குவாங்க, ₹100 வித்தாலும் வாங்குவாங்க. அதனால ஒரு ₹50 நீ விற்கிறீங்க, எல்லாரும் வாங்குறாங்க. அதேதான் இங்க நடக்குது. அதான் இங்க ருப்பியில் நடக்குது. எதனால எப்படி நடக்குது அப்படின்னா இந்தியாவில் வந்து எக்ஸ்போர்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, இம்போர்ட் ரொம்ப அதிகமா இருக்கனால தான் இந்த ருப்பீஸ் இது நடக்கும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொல்லுவாங்க அந்த விஷயத்த. அதாவது இந்தியாவில் எக்ஸ்போர்ட் பண்ற விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, கம்மியா இருக்கு. அந்த இம்போர்ட் பண்ற விஷயம் அமெரிக்கால இருந்து அதிகமா இருக்கு. அதனால தான் இந்த ₹90 ₹91 வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இதனால மெயினா இன்க்ரீஸ் ஆகுது. எந்த ப்ராடக்ட் வந்து இந்தியா வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுது அமெரிக்கால இருந்து பார்த்தா செமிகண்டக்டர், இந்த மாதிரி சிப்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக வந்து அமெரிக்கா தான் டிபெண்ட் ஆயிருக்கு இந்தியா. பட் என்னதான் சொன்னாலும் இந்தியா டிபெண்ட் ஆகலை, என்னதான் இது பண்ணாலும் சொன்னாலும் இந்தியாவில் இருக்க மெயினான ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாமே அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் டாப் பிரெயின்ஸ் எல்லாமே அமெரிக்காவில் போய் ஒர்க் பண்ணணும் அண்ட் அமெரிக்காவில் ஒரு கண்ட்ரி நாங்கள் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மெத்தடில் இருக்காங்க. ஆனால் அதை வச்சு சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். எதனால அப்படின்னா அமெரிக்கா வந்து டெவலப்டான கண்ட்ரி அண்ட் அதோட சிஸ்டம்ஸும் அதோட விஷயங்களும் சரி எல்லாமே வந்து கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியா இருக்கு. அதாவது சிம்பிளா சொல்ல போனா நீங்க பிசினஸ் ஆரம்பித்து ஓனருக்கு பிசினஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. இந்தியா அப்படி இல்லை, மிக்ஸ்டான விஷயங்களா இருக்கு. மிக்ஸ்டுக்கும் கேபிட்டலிஸ்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்ப்போம். மிக்ஸ்ட் அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட்டும் இருப்பாங்க. பட் அப்படி இல்லை, இது கம்ப்ளீட்டா பிரைவேட் தான் இருப்பாங்க. கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் அவ்வளோ இருக்காது. அதனால வந்து என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாலோ என்ன விஷயங்கள் பண்ணாலுமே வந்து கவர்மெண்டோட பேச்சு கேட்க வேண்டாம். அதனால நம்ம வந்து எவ்வளவு வேணா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மெத்தட்ல அமெரிக்கால இருக்கு. அதனால பீப்புள் வந்து அதிகமான பிசினஸ் மேன் அங்க வந்து பிசினஸ் பண்றாங்க. சரி, ஓகே, ஃபைன். இந்த மாதிரி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு, இந்த மாதிரி சமநிலை இல்லாம இருக்குது. அந்த சமநிலை கொண்டு வரதுக்கு என்னதான் பண்ணணும் அண்ட் இந்த விஷயத்துல வந்து இவ்வளவு டவுன்ஃபால் ஆயிட்டு இருக்கு ருப்பியோட வேல்யூ, அது இந்தியன் வேல்யூ ரொம்ப டவுன்ஃபால் ஆனதுனால என்னென்ன நெகட்டிவிட்டி எல்லாம் நம்மளுக்கு நடக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் பாசிட்டிவா நம்ம நினைப்போம். இதுக்கு அடுத்து இன்னொரு கான்செப்ட் இருக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டும். நம்ம எல்லாம் நினைப்போம் எக்ஸ்போர்ட் அதிகமா பண்ணாதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆனா இம்போர்ட் அதிகமா பண்ணாதான் இந்தியாவுக்கு நல்லதா இருக்கும். ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல லைக் வந்து இங்க வந்து ₹1 விற்கப்பட வேண்டிய ஒரு டாய்ஸ் இருக்கும் அப்படின்னா அது வந்து வெளிநாட்டுல சைனாட்டின்னு வரும்போது 50 பைசா மாறும். அப்படி 50 பைசா வாங்கும்போது பையிங் பவர் வந்து ரொம்பவே கம்மியாகும். பீப்புள் வந்து ஈஸியாக வாங்குவாங்க. யூபிஎல் ஈஸியாக வாங்கும்பொழுது நிறைய பீப்புள் வந்து கன்சம்ஷன் பண்ணுவாங்க. அதனால இன்ஃப்ளேஷன் வந்து தவிர்க்கிறதுக்கு யூஸ் ஆகும். பட் எல்லாருமே சொல்லுவோம் எக்ஸ்போர்ட் பண்ணணும், இந்தியாவில் வெளிநாட்டு இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அப்படி பண்ணுறதுனால எக்கனாமிக்ஸ்டாக பார்க்கும்போது வந்து மிகப்பெரிய வந்து பாதிப்பு தான் ஏற்படும். அப்படி அந்த விஷயத்தை உள்நாட்டில் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா சாத்தியமே படாது. சரி, ஓகே, கவர்மெண்ட் எது பேன் பண்ணாமல் இருக்காங்க இம்போர்ட்டை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த விஷயத்தினால தான். அதாவது
சிம்பிளா சொல்லப்போனா வந்து எக்ஸ்போர்ட் பண்ற விஷயங்கள் வந்து இந்தியாவில் எக்ஸஸா இருக்கனால எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இம்போர்ட் பண்ற விஷயம் ஏன் பண்றாங்க அப்படின்னா இந்தியாவில் ஷார்ட்டேஜா இருக்கு. அப்படி அந்த ஷார்ட்டேஜா இருக்கிறது இந்தியாவை மேனுஃபேக்சரிங் பண்ணலாமே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் ரா மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், கேபிட்டல் இதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இங்க அதிகமா இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. அப்படி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து 100 ரூபாய்க்கு இருக்க ப்ராடக்ட் வந்து 1000 ரூபாய்க்கு கூட மாறும். அப்படின்னால சிச்சுவேஷனால இம்போர்ட் பண்றாங்க. இம்போர்ட்டர் வந்து இந்த ஸ்டெபிலிட்டி வந்து இன்ஃப்ளேஷன் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க இந்த மெக்கானிசம். சரி, ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதை வந்து நெகட்டிவிட்டியா என்ன விஷயங்கள் ஏற்படும்? இந்த பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, டாலர் ரேட் வந்து இன்க்ரீஸ் அதிகமாயிட்டே இருக்கு, நம்மளோட ருப்பி வந்து டவுன்ஃபால் ஆகிட்டே இருக்கு. என்ன கெயின் அண்ட் என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவிட்டியா பார்ப்போம். ₹1 கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து ₹91 கொடுத்து வாங்குறேன். அதாவது சிம்பிளா சொல்ல போனா ஒருத்தனுக்கு ₹1, நம்மளுக்கு வந்து ₹91 அப்படின்னு சொல்ற மாதிரி. அதாவது சிம்பிளா சொல்ல போனா நம்ம ₹1 ப்ராடக்டை வாங்கிட்டு நம்ம இதுக்கு ஒரு காசு எக்ஸஸா கொடுக்குறோமே அப்படின்ற மாதிரி மெத்தட். இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ற எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் தான். அதாவது எதுக்கு முன்னாடி வந்து சிஸ்டம்ஸை டெவலப் பண்ணணும். அது கரெக்டான சிஸ்டம் டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நிறைய கம்ப்ளீட்டா மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற ஒரு இருக்கும். அந்த விஷயங்கள் வந்து மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டைனாமிக்கா சேஞ்ச் ஆகும் சிச்சுவேஷன். மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு என்னன்னா நீங்க சின்னதா ஒரு தொழில் சொல்றீங்க அப்படின்னா அது மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஷிப் கூட வரும். அதாவது நீ சின்ன சின்ன தொழிலும் வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போர்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ற மாதிரி ஒரு எலமெண்டா வந்து சிஸ்டம் டெவலப் பண்ணணும். இப்படி சிஸ்டம் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா சிச்சுவேஷனை டைனாமிக்கா சேஞ்ச் பண்ண முடியும். பட் நம்ம கவர்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணணும், அதனால தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணணும்னு சொல்றாங்க, எக்ஸ்போர்ட் எல்லா விஷயங்களும் பண்ண. பட் ஆனா அதை பத்தி நாலேஜ் இருக்கவங்க மட்டும் தான் பண்றாங்களே தவிர்த்து அதை பத்தி தெரிஞ்சவங்க மட்டும்தான் கவர்மெண்ட் கிட்ட லோன் வாங்கியும் எல்லா விஷயங்களும் பண்றாங்க. அப்படி அந்த விஷயங்கள் வந்து கரெக்டா பீப்புளுக்கு வந்து சேராதனால தான் மிகப்பெரிய ப்ராப்ளம். பீப்புளுக்கு ஏன் சேரல அப்படின்னா பீப்புளோட மைண்ட் செட் ஃபுல்லா வந்து எனக்கு கிட்ட ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு காசு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி காசு வேண்டாம், கவர்மெண்ட்டே வந்து சப்சிடிஸ் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தனால பீப்புளோட அப்லிஃப்ட் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. நிறைய விஷயங்கள் வந்து பீப்புளுக்கு வந்து மிகப்பெரிய வந்து பிளஸ்ஸா இருக்கும், அது கவர்மெண்ட்டுக்கும் பிளஸ்ஸா இருக்கும், நேஷனுக்கும் பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி மெத்தட். சரி, ஓகே, இது எல்லாமே வந்து நெகட்டிவிட்டியா பார்த்துட்டோம், நம்ம பாசிட்டிவா பார்த்துட்டோம். சரி, ஓகே, இது வந்து பாசிட்டிவா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு. இங்கேருந்து அங்கே போய் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அந்த இன்கம்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஆர்பிட்ராஜ், அதாவது நீங்க வந்து உங்க வேல்யூவான நல்ல ஒரு கரன்சில வந்து இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா நல்ல கெயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கரன்சி வந்து கெயின் பண்றதுக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டைம்ல இருக்குன்னு சொல்லலாம். அப்படி நீங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்தியாவோட டவுன்ஃபால் ஆகிட்டே இருக்கு, நான் வந்து வெளி கண்ட்ரி யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்தியாவில இருந்துட்டு அங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். அதான் சொல்றேன் நெகட்டிவ் பாசிட்டிவான விஷயங்கள். இது எப்படி வந்து இந்தியா கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்ல வந்து அந்நிய செலவணி உள்ள வரும். அந்நிய செலவு உள்ள வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கொஞ்சம் கொஞ்சமா பிரைஸ் வந்து கம்மி பண்ண முடியும். அதனால வந்து இந்தியா வந்து நல்லாவே இருக்கும். சரி, ஓகே, சடனா எதுக்கு வந்து ₹91 கிட்ட வந்துச்சு சடனா அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஃபால் எங்க வந்துச்சு அப்படின்னா நிறைய வந்து எக்ஸ்போர்ட்ல வந்து தடை விதிச்சாங்க. அமெரிக்கா சாங்ஷன் விதிச்சிச்சு. அதனால சாங்ஷன் விதிச்ச பிறகு அமெரிக்கா வந்து இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து கம்மியாயிடுச்சு. பட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது கம்மியாயிடுச்சு அமெரிக்காவுக்கு. பட் இம்போர்ட் வந்து அதே வளர்ந்து தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அமெரிக்காவை தான் இந்தியா டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கே தவிர்த்து வேற எந்த கண்ட்ரியுமே அந்த அளவுக்கு டிபெண்ட் ஆகல சாஃப்ட்வேர்ல. எஸ்பெஷலி நம்ம சொல்லும்போது சிம்பிளா சொல்லும்போது வாட்ஸ்அப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் எல்லாமே வந்து எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு அமெரிக்கா. சிம்பிளா சொல்ல போனால் நம்ம யூஸ் பண்ற யூடியூப்ல ஆகட்டும் எல்லாமே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ். பட் எதுக்கு வந்து இந்தியாவில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வைக்கலையும், இந்தியாவில் வந்து எதுக்கு வந்து அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லையும் யூஸ் பண்ற கம்யூனிகேஷன் டூல்ஸ் எல்லாமே வந்து அரட்டைன்னு வந்துச்சு. அரட்டை வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா இல்லை. பட் இருக்கிற எல்லா கம்யூனிகேஷன் டூல்ஸுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன்று சைனாலேருந்து உருவாக்குனதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அமெரிக்காவில் தான் இருக்கும். இந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்வேர் விஷயத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால வந்து டாப் டேபிளில் இருக்கும் அமெரிக்கா. இதனால் ஸ்டில் இந்தியா வந்து ஒரு டிபெண்டாக தான் இருக்கே தவிர்த்து ஒரு இண்டிபெண்டாக ஆயினாலும் பட் டிபெண்ட் தான் ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி இருக்கு. பட் இந்த சிச்சுவேஷன் வந்து மேக்ஸிமம் டேக்கிள் பண்ணணும், இந்த கரண்ட்ல பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை கொண்டு வந்தால் மட்டும்தான் முடியும். அப்படி ஆண்டர்பிரினர்ஷிப் கொண்டு வராங்க, மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா சிச்சுவேஷன் டைனாமிக்காக சேஞ்ச் ஆகும். மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ளஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு
இங்கே இருக்கிறவங்க வந்து அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க, இங்கேருந்து வந்து அவுட் சோர்சிங் பண்ணுறாங்க, அதாவது பிபிஓ பண்ணுறாங்க, இங்கேருந்து வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து இங்கே இருந்துட்டு அங்கே வேலை செய்கிறாங்க, அப்படின்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் கொண்டு வரணும். அப்படி டைனாமிக்காக கொண்டு வந்தால் மைக்ரோ ஆண்டர்பிரினராக மாறினாங்க அப்படின்னா சுச்சுவேஷன் கம்ப்ளீட் செஞ்சோம். அந்த சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்தியாவோட மதிப்பு வந்து அதிகமாகும். இந்தியா மதிப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா ₹1 இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ₹1 கொடுத்து வாங்குவோம், ₹91 கொடுத்து வாங்க மாட்டோம். அப்படி இந்தியா மதிப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். அது ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்நிய செலவணி ரொம்ப கம்மியாகும். அப்படின்ற விஷயத்தினால இன்ஃப்ளேஷனும் கம்மியாகும். எல்லா விஷயத்தையும் வந்து மிகப்பெரிய ஒரு சர்க்கிளாக வந்து மிகப்பெரிய ஹெல்ப் ஆகும். அது ஹெல்ப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியா வளர நாடாக இருக்கும், இந்தியா டெவலப்டாக இருக்கும். அண்ட் இந்த மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஷிப் மட்டும் கரெக்டாக பண்ணாங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இதுதான். இந்த விஷயங்கள் கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிரும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஆல்ரெடி இருக்கு. நிறைய பீப்புள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஈவன் எக்ஸ்போர்ட் கூட பண்ணுவாங்க. பட் இந்தியாவில் அந்த கான்செப்ட் இல்லை. அதனால எக்கானமி வந்து ஃபேஸ் பண்ற ஒரு சுச்சுவேஷனை இந்த சுச்சுவேஷன் டேக்கிள் பண்றதுக்கு மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஷிப் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம்.